கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன பதிவில் நம்ம சன் வூகாங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி மேலே ஏறி மற்ற மங்கீஸுக்கெல்லாம் ஒரு மங்கி கிங்காக மாறினான்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெர்னி டு த வேர்ஸ் சாப்டர் 1 பார்ட் 3. It's time for enlightenment. நீர்வீழ்ச்சியோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்க நம்ம மங்கி கிங் பொறுமையாக திரும்பி பார்க்க அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட்வே இருக்குது. மங்கி கிங் அந்த கேட்வே நோக்கி நடக்க அப்போது அவன் கால் பட்ட இடத்துல ஒரு பாறை அழுத்தப்பட்டு அந்த நதியிலிருந்து ஒரு இரும்பு பாலம் வெளியில் வருது. நம்ம சன் வூகாங் அந்த இரும்பு பாலத்தை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். அப்புறம் அப்படியே அந்த பாலம் வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாலம் இவனை நேராக ஒரு மாளிகையை நோக்கி கூட்டிகிட்டு போகுது. அந்த மாளிகை இருக்கிற இடம் அப்படியே மெய்சில் இருக்க வைக்கிற அளவுக்கு அழகாக இருக்குது. அந்த மாளிகையை சுற்றி பச்சை பசேன்னு பாசி படர்ந்திருக்க, வெள்ளை மேகங்கள் மாளிகையை சூழ்ந்திருக்க, மாலை நேரத்தில் அந்த மேகங்களில் படுற சூரிய ஒளியை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதான். மெதுவாக வீசுகிற காற்றுல சத்தமில்லாமல் அசைகிற ஜன்னல்கள், தோட்டத்தில் இருக்கிற ஸ்மூத்தான பெஞ்சில் படர்ந்து வளர்ந்துருக்கிற மலர்கள், அங்கங்கே காற்றுல ஆடிக்கிட்டு இருக்க டிராகன் பேர்ல்கள், மாளிகையை சுற்றி எக்ஸாட்டிக் ப்ளூம்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கான். அதே மாதிரி மாளிகைக்கு உள்ளே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற பாத்திரங்களில் மிச்சமான உணவுகள்லாம் இருக்குது. கல்லிலேயே ஆன அழகான சேர்கள் ப்ளஸ் பெட்டுகள் இதெல்லாம் இருக்குது. கலைநயமிக்க கல்லிலேயே செய்யப்பட்ட தட்டுகள், அப்புறம் கிண்ணங்கள், வெளியில் அங்கங்கே வளர்ந்துருக்கிற மூங்கில் மரங்கள், ரெயின் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ளம் பிளாசம்ஸ் அண்ட் பைன்ஸ், இப்படின்னு அந்த இடம் பார்க்க ஒரு சொர்க்கம் போல காட்சி அளிக்குது. மங்கி கிங் அந்த இயற்கை அழகை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. இதை பற்றி கூட்டத்தை சேர்ந்த மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி இவன் வந்த அதே பாலம் வழியாக ஓடுறான். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல் பலகையை பார்க்குறான். அதில் ஏதோ செதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறான். அந்த கற்பலகை கிட்ட போகிற மங்கி கிங் அதில் செதுக்கப்பட்டிருக்கிறத படிக்கிறான். ஹாப்பி லேண்ட் ஆஃப் த மவுண்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், கேவ் ஹெவன் ஆஃப் த வாட்டர் கர்டன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறத படிக்கிறான். அந்த வார்த்தைகளை பார்த்த அடுத்த செகண்ட் மங்கி கிங், இந்த இடம் நமக்கும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு நல்ல சரணாலயமாக இருக்கும், ஒரு அரசனா என் மக்களுக்கு நான் எடுக்கிற ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே பேசி ஒரு முடிவு எடுக்கிறான். அப்புறம் வேகமாக நீர்வீழ்ச்சியை நோக்கி ஓடுறான். அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியோட விளிம்புலேருந்து கீழ் நோக்கி குதிக்கிறான். அதை பார்த்த மற்ற குரங்குகள்லாம் அவனை நோக்கி ஓடி வராங்க. மங்கி கிங் அப்படியே கீழ் நோக்கி விழ அங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்துடைய விழுதை பிடிச்சி வேகத்தை குறைச்சி அப்படியே மாஸாக ஒரு லேண்டிங் கொடுக்குறான். எல்லா குரங்குகளும் அவன் கிட்ட ஓடி வந்து, நதியுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிட்டியா? அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அதை கேட்ட மங்கி கிங் பொறுங்கன்ற மாதிரி கை காமிக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதை கேட்ட மற்ற குரங்குகள், என்ன சொல்கிற, அங்கே என்ன இருக்குது, சொல்லு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு கூட்டமாக சேர்ந்து கத்த, மங்கி கிங் ஒரு பாறை மேலே ஏறி அமைதி அப்படின்னு சொல்ல எல்லா குரங்குகளும் கப் சிப்புன்னு அப்படியே அமைதியாடுறாங்க. எல்லாம் அமைதி அடைய மங்கி கிங் பேச ஆரம்பிக்கிறான். நீர்வீழ்ச்சியோட உச்சியில் அவன் பார்த்த அந்த அயன் பிரிட்ஜில் ஆரம்பித்து சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்கிற அந்த மாளிகை வரைக்கும் இவன் பார்த்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறான். இறுதியாக, இனிமே நம்ம அங்கே தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மற்ற குரங்குகள், என்னது நாம அங்கேயா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சொர்க்கம் மாதிரி அந்த மாளிகை இருக்குன்னு சொல்கிற, அப்படி இருக்கும்போது நம்மளை அங்கே இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ விடுவாங்கல்ல அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, இப்படி மாற்றி அவங்க பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேலை இருந்தால் பார்ப்போம், நமக்கு இந்த காடு தான் கெதி அப்படின்னு எல்லாரும் ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா குரங்குகளும் இந்த மாதிரி பேசுறத கேட்ட மங்கி கிங் கோபமாகறான். மறுபடியும் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் மங்கி கிங் பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாளிகையில் ஆயிரக்கணக்கான அறைகள் இருக்கு. நாம் அதை எல்லாரும் தங்கறதுக்கு அது சரியாக இருக்கும். இனிமே நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எவனுடைய முட்டாள்தனத்துக்கும் அடிப்படைய தேவையில்லை. அது மனுஷனானாலும் சரி, இல்லை சொர்க்கத்தை சேர்ந்த கடவுளானாலும் சரி. இனி நாம் காற்று, மழை, புயல், வெயில், பனி, இடி, மின்னல்னு எதுக்கும் பயந்து காட்டுக்குள்ளே ஓடி ஒளிய தேவையில்லை. அருமையான நறுமணம் வீச அனைத்து இயற்கை வளங்களும் கொண்ட ஒரு சந்தோஷமான புகலிடம் நம்ம கையை கீட்டுற கனிகளா தொங்கிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து அந்த கனிகளை சுவைக்க போறீங்க?
யாரெல்லாம் என்னோட வர போறீங்க அப்படின்னு மங்கி கிங் சிலிர் பூட்டுற வகையில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். அவனுடைய பேச்சை கேட்ட மற்ற குரங்குகள் எல்லாம் சிலிர்த்து போய் நிற்க, அப்போ முன் பதிவில் பார்த்த அந்த சந்தேகம் கேட்ட குரங்குகள் பாணியில் கரகோஷம் எழுப்ப அவனை தொடர்ந்து எல்லாரும் சந்தோஷமா கரகோஷம் எழுப்புறாங்க. அப்போ அந்த சந்தேகம் கேட்ட குரங்கு பொறுமையா மங்கி கிங் பக்கத்தில் வரான். நீ ஒரு நல்ல தலைவன்னு நிரூபிச்சுட்ட, நாங்க எங்க தலைவனை பின்தொடர காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வீழ்ச்சியோட உச்சியை நோக்கி கை காட்டி சொல்றான். அதை பார்த்த மற்ற குரங்குகள் எல்லாம் கத்த, அந்த கும்பல்ல ஒருத்தன் பனங்காமண்டா அசத்திட்டாண்டா அப்படின்னு சொல்றான். அந்த சந்தேகம் கேட்ட குரங்கு சொன்னதை பார்த்த மங்கி கிங் அப்படியே புன்னகைக்கிறான், கண்ணை மூடி திறக்கிறான். அவனுடைய கூர்மையான பார்வை நீர்வீழ்ச்சியோட உச்சியை பார்க்க மங்கி கிங் கத்திக்கிட்டே வேகமா நீர்வீழ்ச்சியை நோக்கி ஓடுறான். அதை பார்த்த எல்லா குரங்குகளும் அவன் பின்னாடியே கத்திக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. மங்கி கிங் வேகமா ஓடி அந்த விழும்புலேருந்து நீர்வீழ்ச்சியை நோக்கி தாவ அவனை பின்தொடர்ந்து எல்லாரும் தாவுறாங்க. பலமான குரங்குகள் முன்னாடி போக, பலவீனமான அப்புறம் சிறிய அளவில் இருக்கிற குரங்குகள் எல்லாம் பின்னாடி போறாங்க. பலமானவங்க முதல்ல உச்சியில ஏற அவங்களோட உதவியோட பலவீனமானவங்க அப்புறம் சின்னவங்க அவங்கெல்லாம் நீர்வீழ்ச்சியோட உச்சியை நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாங்க. எல்லா குரங்குகளும் உச்சியை அடைய அந்த சந்தோஷத்தை எல்லாரும் கத்தி கரகோஷம் எழுப்பி கொண்டாடுறாங்க. மங்கி கிங் அந்த அயன் பிரிட்ஜ் வழியா ஓட அவனை தொடர்ந்து எல்லாரும் அயன் பிரிட்ஜில் தாவி ஓடுறாங்க. எல்லாரும் மாளிகை அடைய அந்த மாளிகையுடைய அழகை பார்த்து அப்படியே வியப்படைகிறாங்க. மாளிகை உள்ள நுழையிற குரங்குகள் எல்லாம் ஸ்டோன் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸில் இருக்கிற சாப்பாடை சுவைக்க ஆரம்பிக்கிறாங்க. மெத்தைக்கு சண்டை போடுறதும் யாருக்கு எந்த அறிவு விவாதிக்கிறதும் இப்படி அந்த இடத்தையே அதிர வைக்கிறாங்க. ஒரு நொடி கூட சும்மா இல்லாமல் அங்கேயும் சுற்றி திரியிறாங்க. இவங்க இப்படி சுற்றி திரியறத பார்த்து மங்கி கிங் சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போது கூட்டத்தில் இருக்கிற ஒரு வயசான குரங்கு மங்கி கிங் பக்கத்தில் ஒரு காலை தலையில் ஊன்றி வணங்கியபடி நிற்கிறான். அதை பார்த்து மற்ற எல்லாரும் அதே மாதிரி வணங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் கோரஸா கிரேட் கிங் ஆஃப் 1000 years அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா அப்படியே கத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க கத்துறதை கேட்ட மங்கி கிங் திரும்பி அந்த மாளிகையில் இருக்கிற அரசு சிம்மாசனத்தை பார்க்குறான். அப்படியே பொறுமையாக போய் அந்த அரியணையில் கம்பீரமாக உட்காரான். அதை பார்த்த எல்லாரும் மங்கி கிங்னு கத்துறாங்க. ஒரு கிங்கா அரியணையில் அமர்ந்த நம்ம சன் வூகாங் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறான். அந்த வகையில் அவனுடைய கூட்டத்துக்கு விதிமுறைகளையும் வேலைகளையும் அதை செய்யறதுக்கு ஆஃபீஸர்ஸ் மற்றும் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு எல்லாரையும் நியமிக்கிறான். விதிமுறைப்படி குரங்குகள் சுதந்திரமாக மவுண்டைன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் எங்கே வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் சுற்றி திரியலாம். ஆனால் இரவானா வாட்டர் கர்டன் கேவுக்கு திரும்பிடணும். அதே மாதிரி இவங்களை தவிர மற்ற உயிரினங்கள் கூட சேரவோ இல்லை அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடவோ கூடாது. உங்களுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்கு சிலரும் உணவு கொண்டு வரதுக்கு சிலரும் நியமனம் செய்யப்படுறாங்க. ஒரு சீசனுக்கும் தேவையான உணவு, அதாவது ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், செஸ்னட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சிலர் சேகரிப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக சோல்ஜர்ஸ் போவாங்க. இப்படியா மங்கி கிங் ஒரு நாகரிகமான சிவிலைசேஷனை கட்டமைக்கிறான். கொஞ்சம் வருஷம் இப்படியே போகுது. ஒரு நாள் நம்ம மங்கி கிங் சோகமாக உட்காந்துருக்கான். இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஒரு குரங்கு அவன் பக்கத்தில் அவனை மங்கி கிங்கை வணங்குறான். அப்புறம் என்னாச்சு அரசி, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மங்கி கிங் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் நம்ம எதிர்காலத்தை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த குரங்கு சிரிக்கிறான். உங்களோட ஒரே வேடிக்கை தான் அரசே, இங்கே நமக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழாவாக இருக்குது. தெய்வீகமான கண்டத்தில் பழங்கால குகையில் சொர்க்கம் மாதிரியான ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யூனிகார்ன்ஸ், ஃபீனிக்ஸ், ஹியூமன் கிங்ஸோட ஆதிக்கத்திலிருந்து தப்பிச்சு ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாமளா வாழ முழு சுதந்திரம் இருக்குது. இந்த உலகத்திலேயே நாம தான் எல்லையில அதிர்ஷ்டசாலிகள். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் சொன்னதை கேட்ட மங்கி கிங் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நீ சொன்னது சரிதான், ஹியூமன் கிங்ஸோட சட்டத்திட்டத்துக்கு அடிப்பணி தேவையில்லை, கொடூரமான பறவைகள் அப்புறம் மிருகங்களுக்கு பயந்து வாழ தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு காலம் வரும், நமக்கு வயசாகும், நாம் பலவீனமாகும், நாமெல்லாம் ஒரு நாள் சாவும். அந்த நேரம் வரும், அப்போது பாதாள உலகத்தை ஆட்சி செய்கிற நரகத்தின் அரசன் நம்மளை ஆட்டி படைப்பான். நம்மளுடைய வாழ்க்கை முழுசா வலிகளால் நிரம்பிடும் அப்படின்னு சொல்கிறான். மங்கி கிங் சொன்னதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே முகத்தை மூடிக்கிறாங்க. மரணத்தை நினச்சி எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இப்படி நில குலைஞ்சு இருக்க, அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு மேண்ட்ரில் இனத்தை சேர்ந்த ஒரு குரங்கு டேபிள் மேலே ஏறி உரத்த குரலில் பேச ஆரம்பிக்கிறான். அரசே, நீங்கள் இவ்வளவு முற்போக்காக யோசிக்கிறீங்கன்னா
நாம் அறிவொளியை அடைய வேண்டிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நாம் வாழுற உலகத்தில் 3 உயிரினங்கள் மட்டும் நரகத்தோட அரசனோட சட்டத்திட்டத்துக்கு உட்படுத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு உறக்க சொல்கிறான். அந்த மேண்டில் இனத்தை சேர்ந்த குரங்கு சொன்னதை கேட்ட மங்கி கிங், யார் அவங்க அப்படின்னு அவனுடைய அமைச்சரை பார்த்து கேட்க, அதுக்கு அமைச்சர், புத்தர், சாகாவரம் பெற்றவர்கள், அப்புறம் முனிவர்கள், இவங்க தான் அந்த 3 உயிரினங்கள். இவங்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது, சொர்க்கமும் இந்த பூமியும் உள்ளவரை இவங்க அமரர்களா வாழ்வாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லி முடிக்கிறாரு. அமைச்சர் சொன்னதை கேட்ட மங்கி கிங், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட அமைச்சர், மனிதர்கள் வாழ்ற உலகத்துல அப்படின்னு பதில் சொல்றாரு. அமைச்சர் சொன்னதை கேட்ட மங்கி கிங் ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறான். நாளைக்கே நான் புறப்படுறேன், அவங்க மனுஷங்க வாழ்கிற உலகத்துக்கு போகிறேன். என்னால் முடியும்னா கடலோட ஆழத்துக்கு போனாலும் சரி, இல்லை அந்த வானத்தோட எல்லைக்கு போனாலும் சரி, அந்த 3 பேரில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி சாகாவரத்தோடைய ரகசியத்தை தெரிஞ்சுப்பேன். நரகத்தின் அரசன்கிட்ட இருந்து நம்ம இனத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு உரத்த குரல்ல உறுதிமொழி எடுக்கிறான். இந்த முடிவு தான் மங்கி கிங்னு அழைக்கப்படுற சன் வூ காங்க கால சுழற்சியிலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்தில் வாழ்கிற கடவுள்களுக்கு இணையானவனா அவனை மாற்ற போகுது. மங்கி கிங் சொன்னதை கேட்ட எல்லாரும் கைத்தட்டி கரகோஷம் எழுப்புறாங்க. மங்கி கிங்கை வழி அனுப்பி வைக்க எல்லாரும் ஆரவாரமாக செயல்படுறாங்க. அடுத்த நாள் மேஜிக் பீச்சஸ், ரேர் ஃப்ரூட்ஸ், யாம்ஸ், ஃப்ராக்ரண்ட் ஆர்ச்சிட் எல்லாமே கொண்டு வரப்படுது. ஸ்டோன் பெஞ்சஸில் வைன்ஸ் அண்ட் டேஸ்டி டிஷ்ஷஸ் பரிமாறப்படுது. வழியில் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் ஃப்ளஷ்டு லாங்கன்ஸ், Juicy lychees, black apples, tender apricots, bursting pomegranates, chestnuts, walnuts, ginkgo fruits, coconuts, grapes இன்னும் எக்கச்சக்கமாய் சேகரிக்கப்படுது. ஸ்வீட்ஸ், செர்ரிஸ், ரெட் yellow ripe plums, yellow skimmed locuts, rabbit head pears, chicken heart jujubes, luscious jade wine, glistening yogurt, ripe melons with red coat and black seeds, roasted yams, oranges, sugar canes, tangerines, pounded china root, pine cones and juicy jamun fruits. இப்படி வகையான உணவுகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. மங்கி கிங் டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார அவனை தொடர்ந்து எல்லாரும் வரிசையாக டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க. மங்கி கிங் சாப்பிட ஆரம்பிக்க எல்லாரும் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், டிஷ்ஷஸ்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஆசை தீர சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக வைனை குடிச்சு பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலை மங்கி கிங் ஏர்லி மார்னிங்கே எழுந்திருக்கிறான். அங்கே இருக்கிற சின்ன பசங்க கிட்ட ஆர்டர் போடுறான். பசங்களா, சீக்கிரமாக ஒரு மிதவையை தயார்படுத்துங்க, மூங்கில்களில் கொண்டு போக வேண்டிய பழங்களை ஏற்றுங்க, இந்த மங்கி கிங் புறப்படுறான். அப்படின்னு சொல்ல எல்லாரும் பரபரப்பா மங்கி கிங் கேட்டதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லா குரங்குகளும் படைசூழ நிற்க மங்கி கிங் பேம்போ போலில் லோட் பண்ண ஃப்ரூட்ஸை பைன் ராஃப்டில் ஏற்றிக்கிட்டு அந்த ராஃப்டை கடலை நோக்கி தள்ளுறான். கடலுடைய அலைகள் அவனுடைய ராஃப்டை உள்ளே இழுக்க கடல் காற்று அவனை சதன் ஜம்பு கான்டினென்ட்டை விட்டு தூரமாக கூட்டிட்டு போக மங்கி கிங்கோட சாகாவரத்தின் ரகசியத்தை நோக்கிய ஒரு தேடுதல் பயணம் இனிதே தொடங்குது. ஸோ நம்ம மங்கி கிங் சாகாவரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கான். அதில் வெற்றி பெறுவானா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?